ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வரும்போதே 5 மணி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் விடுற டைமுக்கு கெல்ட்ரான் கம்பெனிலேருந்து ஸ்மார்ட் போர்டு செக் பண்ண வந்துட்டாங்க, நல்லா ஒர்க் ஆகுதான்னு. அவங்க முடிச்சுட்டு போனோடனே லாக் பண்ணிட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு வரும்போது 5 மணி ஆயிடுச்சு. வந்தவொடனே வழக்கம் போல் என் புடவையெல்லாம் துவைச்சி போட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பால் ஊற்றி வச்சுட்டேன், சாம்பார் சூடு பண்ணிட்டேன். அப்புறம் மாடிக்கு போய் பூ கொஞ்சம் இருந்தது, பறிச்சுட்டு வந்தேன். 2-3 நாளாக நான் பூ பறிக்கவே இல்லை. பூ ரொம்ப கம்மியாக தான் ஆயிடுச்சு. இந்த ராமர் பானம் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஒரே ஒரு அடுக்கு மல்லி இருந்தது, வீணாக போயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு. அப்புறம் சந்தன முல்லை, அந்த உலாந்தன்னு சொல்லுவோம்ல, அது கொஞ்சம் தான் இருந்தது. எல்லாம் பறிச்சுட்டு வந்தேன். நான் பறிச்சுட்டு இருக்கும்போதே பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அப்புறம் தம்பி கொஞ்சம் மாடிக்கு வாப்பா, துணி காயுது, அதையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொன்னேன். அவர் ஹெல்ப் பண்ணார். மாடியிலேருந்து காஞ்ச துணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒன்றுமே இன்றைக்கி ஸ்நாக்ஸ்லாம் செய்யலை. பிஸ்கட் பாக்கெட் இருந்தது, ஆளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்துட்டேன். இப்போ காஃபி வேணுமான்னு கேட்டுட்டு வேணும்னு சொன்னால் காஃபி போட்டு கொடுப்பேன். இப்போ டின்னருக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். என்ன ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. அதனால் விளக்கம் ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்போ சாம்பார் இருந்தால் அவங்க எப்பயுமே பூரி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க பூரி செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால் குட்டீஸ்க்கு பூரி செய்யலான்னு சொல்லிட்டு மாவு பிசைய போகிறேன். கோதுமை மாவு சளிச்சு வச்சுருக்கேன். இது தேவையான உப்பு போட்டு பூரிக்கு மாவு பிசைக்கலாம். அதுக்கப்புறம் நான் சிகப்பரிசி அந்த புட்டு மாவு இருக்குது, அது ஒரே டம்ளர் போட்டு செய்யலான்னு இருக்கேன். ஏன்னா ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாங்க தான். இதையும் நம்ம தண்ணி ஊற்றி நனைச்சி வச்சிட்டோம்னா புட்டையும் குழாப்புட்டில் போட்டு செஞ்சிடலாம். பூரியும் போட்டு கொடுத்துடலாம். பசங்களுக்கு பூரியும் நம்மளுக்கு புட்டும் செய்யலான்ட்டு இருக்கேன். அதுதான் இப்போ ரெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் மூடி ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை திருவணும். தேங்காய் திருவத்துக்காட்டி இது ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம புட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் எது சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுக்கிட்டோம். அவங்களுக்கு புட்டு அவ்வளோவா இஷ்டம் இல்லை, நைட்டில் பூரியும் இஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சரி, எது சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன். அதுக்கப்புறம் காலையில் இவ்வளோ பாத்திரம், நான் காலையில் லஞ்ச் மெனு போடும்போது பாதி பாத்திரம் தான் காமிச்சிருப்பேன், பாதி கூட காலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் லஞ்செலாம் பேக் பண்ணிட்டு கொஞ்சம் பாத்திரம் வந்தது, அதெல்லாம் தேய்ச்சி விலைக்கு கழிட்டு போயிட்டேன். இப்போ 3 பேருடைய பாப்பா தம்பி என்னது 3 பேருடைய லஞ்ச் பாக்ஸஸையும் நான் அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கழுவணும். இப்போ புட்டுக்கும் பூரிக்கும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு புட்டுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா நனைகிற அளவு நம்ம தண்ணி ஊற்றலாம். பார்த்திங்களா, ஃபுல்லாக உடனே அப்சர்வ் பண்ணது பாருங்களேன். எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா புட்டு போலன்னு வர மாதிரி வந்துடும், ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பூரி மாவு பசஞ்சிடலாம். இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பூரி மாவு பசஞ்சிட்டு தேங்காய் திருவிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூரி மாவு பசைஞ்சு வச்சுட்டேன். நம்ம புட்டுக்கு கலந்து வச்சதும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி ரெடியாக இருக்குது. அப்புறம் பாப்பா கொஞ்சம் ஃபீவர் கோல்டாக இருக்குது. நேற்று அவங்க ஸ்கூலுக்கு போகலைன்னு சொன்னேன், இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனாங்க. அதனால் காஃபி வேணுமான்னு கேட்டேன். 2 பேருமே காஃபி குடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் காஃபி கலந்துட்டேன். இப்போ இந்த காஃபியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் காஃபி குடிச்சிட்டு அப்புறமா நாங்கள் பார்த்துட்டேன்னா கீழே ஊற்றிட்டேன். கேமராவை பார்க்குறதா பாத்திரத்தை பார்க்குறதான்னு தெரியல எனக்கு, கீழே கொஞ்சம் சிந்திட்டேன். இப்போ காஃபியை குடிச்சிட்டு அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு அந்த ட்ரிவன் பாக்ஸ்லாம் கழுவிட்டு துணி வேறு மடிக்கிற துணி இருக்குது, அதையும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டின்னருக்கு ரெடி பண்ணணும். இதுதான் என்னோடய ஈவினிங் விலாகு. நான் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ போட்டால் கூட வியூஸே போகிறதில்ல, ஷார்ட்ஸ் மட்டும்தான் வியூஸ் போகுது. அது கூட 1000லாம் வரவே மாட்டேங்குது. அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் நான் ரொம்ப சுருக்கமாக கட் பண்ணி எடுக்கிறேன். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நைட் டின்னர் வேலையை பார்க்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.